தேதிக்கான தேர்தல் இப்ப நெருங்கிட்டு இருக்குது. நீங்க காரசாரமான பேசுவது உங்களோட வார்த்தைகள் நிறைய இருக்குது. உங்களோட நோக்கம் திமுகவை வீழ்த்துறதா, எடப்பாடியை வீழ்த்துறதா? எப்படி? ஏன் நான் இத்தனை நாள் இங்கதான் ஆரம்பிச்சேன். ஆகஸ்ட் 27ல இருந்து மலர்வேந்தன் திருமணத்துல இருந்து நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த 3 மாசத்துல நான் சொல்றதை வச்சு என்னுடைய எண்ணம் என்ன என்பது எங்க தொண்டர்களுக்கோ தமிழ்நாட்டு நல்லாவே தெரியும். அதனால அது திரும்ப திரும்ப பேசி இது பிப்ரவரி 24 வரைக்கும் எங்களுக்கு டைம் இருக்கு. ஏன்னா இன்னும் கூட்டணிகள்லாம் என்னோட சில கூட்டணியின் தலைமை ஏற்கின்ற கட்சிகள் எங்களை அணுகி எங்களோடு பேசி வருகிறார்கள். ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை சொல்வதுதான் நன்றாக இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் வந்து தன்னை வந்து முதல்வராக சரி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை தவிர்த்து விட்டு எந்த ஒரு கூட்டணியும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழக அரசியல்ல நிலவி வருகிறது. நான் ஏதோ இத அதீத நம்பிக்கையிலெல்லாம் சொல்லலை. இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை 4 முனை போட்டி வருகின்ற பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றியை தீர்மானிக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.